ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அறிவிடெக் நியூஸ். இப்போ நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஜோஹோல இருந்து அனதர் இம்பார்ட்டன்ட் ரெக்யர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நெட்வொர்க் ஆப்ரேஷன் இன்ஜினியருக்கான ரெக்யர்மெண்ட். ஸோ இதை பத்தின டீட்டெயில் வீடியோ தான் இது. ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோவும் பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஜோஹோல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரோல்ஸ்க்கு வந்து இப்போ ரீசெண்ட் டேஸ்ல போட்டுட்டு இருக்காங்க. லாஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங் இன்ஜினியருக்கு போட்டிருந்தாங்க. அப்புறம் கிளவுட் இன்ஜினியர் போட்டிருந்தாங்க. ஸோ நெட்வொர்க் ஆப்ரேஷன் இன்ஜினியரும் இதுக்கு முன்னாடி ஒரு டைம் வந்து வந்திருந்துச்சு. இப்போ அடுத்து ஒரு ரெக்யர்மெண்ட் தான் போட்டிருக்காங்க. ஸோ இது யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்றது வெப்சைட்ல போய் நான் உங்களுக்கு டீட்டெயில் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல போற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து இந்த ரோல் நெறைய பேர் நெட்வொர்க் இன்ஜினியரிங் முடிச்சிருப்பாங்க. இல்ல ஈசி முடிச்சுட்டு சிசிஎன்ஏ சர்டிஃபிகேஷன் முடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாரி ரோல் இருக்குன்றது ஜோஹோல தெரியாது. ஸோ அதனால ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி அப்ளை பண்ண சொல்லுங்க. புதுசா வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. இந்த மாரி சாஃப்ட்வேர் கம்பெனில நீங்க வேலைக்கு போணும் அப்படின்னா, நம்மளோட இன்ஸ்டிடியூட் பார்த்தீங்க அப்படின்னா, அருவி இன்ஸ்டிடியூட் ஆஃப் லேர்னிங். இது தென்காசியில லொக்கேட்டடா இருக்கு. இங்க பைத்தான், ஜாவா, பைத்தான் வித் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட், டேட்டா சயன்ஸ், மிஷின் லேர்னிங், கிளவுட் கம்ப்யூட்டிங், ஏஐ இந்த கோர்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ரெகுலர் அண்ட் ஆன்லைன் கோர்சஸும் ட்ரெய்னிங் வித் பிளேஸ்மெண்ட்டோட ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப ரீசென்ட் டேஸ்ல படிச்சுட்டு இருக்கோம் மட்டும்தான் இப்ப அவங்களுக்குமே இப்ப ரீசென்ட்டா நான் வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்ப 3 மந்த்ஸ் ஆயிருக்கும் அவங்க ஜாயின் ஆயி. ஓரளவு நல்லா பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்குமே வந்து நெறைய ஜாப்ஸ்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா, எனக்கு இப்ப ரெக்யர்மெண்ட்ஸ் நெறையவே வந்துட்டு இருக்கு. இப்ப ரீசென்ட்டா கொச்சின்ல கூட நாங்க வந்து ஜாபுக்காக பசங்களுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது போக காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் படிக்கிறவங்க உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் வேணும். நான் முதல்வன் திட்டத்துல நீங்க வீட்ல நீங்க இப்ப எல்லாருக்குமே செமஸ்டர் முடிச்சிருப்பீங்க. ஸோ இல்ல செமஸ்டர் நடந்துட்டு இருக்கும். உங்களுக்கு இந்த லீவ் டைம்ல வந்து கத்துக்கணும் அப்படின்னாலும், இன்டர்ன்ஷிப் இதே கோர்சஸ இன்டர்ன்ஷிப்பாவும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பத்தின டீட்டெயில் வேணும் அப்படின்னா, என்னோட நம்பர் வந்து குடுத்துருக்கேன். இதுக்கு நீங்க கால் பண்ணி கேட்கலாம். ஓகே. இப்போ இந்த ரோலுக்கு அப்ளை பண்றதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். அத நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இந்த பேஜுக்குள்ள போகும். ஓகே. Zoho நெட்வொர்க் ஆப்பரேஷன்ஸ் என்ஜினியர். ஓகே. ஒர்க் லொகேஷன் அங்கேயே மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ ஒர்க் லொகேஷன் சென்னையில தான் ஒர்க் பண்ண போறீங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 0 to 5 இயர்ஸ். அதாவது ஃப்ரெஷர்ஸ்ல இருந்து 5 இயர்ஸ் இருக்கிறவங்களுக்கு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ரோல் ஓவர்வியூ அப்படின்றத குடுத்துருக்காங்க. As a NOC engineer, you will be responsible in taking care of the day-to-day operations of the network infrastructure of the data center. அதாவது இப்ப ஜோஹோல நெட்வொர்க் கண்டிப்பா அவ்ளோ நெறைய பேர் ஒர்க் பண்றாங்க. அவங்களுக்கான நீங்க சிஸ்டம் அரேஞ்ச்மெண்ட்ஸா இருக்கட்டும், அவங்களுக்கான நெட்வொர்க் ப்ரொவைட் பண்றது, ஏதாவது இஷ்யூஸ் வந்து அவங்க ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது, அந்த ரிலேட்டடான இஷ்யூஸ் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். அதுதான் அங்க குடுத்துருக்காங்க. திஸ் ரோல் இன்வால்வ்ஸ் மானிட்டரிங் நெட்வொர்க் பெர்ஃபார்மன்ஸ், ரெஸ்பாண்டிங் இன்சிடென்ட்ஸ், ட்ரபிள் ஷூட் பண்றது, அவைலபிலிட்டி ஆஃப் சர்வீசஸ் எவ்வளோ இருக்கு, அந்த எல்லாமே கரெக்டா இருக்கா அந்த டைம்ல அவங்க ஒர்க் பண்ணும்போது, டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் ஸ்ட்ராங்கா வச்சிருக்கணும்ன்றதே கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸ்கில்ஸ் ரெக்யூர்ன்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங் நாலேஜ் ஆஃப் நெட்வொர்க் புரோட்டோகால்ஸ் டெக்னிக்ஸ். அதாவது நெட்வொர்க்கிங் அப்படின்னாவே டிசிபி ஐபி புரோட்டோகால் பத்தி தெரிஞ்சிருக்கணும். டிஎன்எஸ், டொமைன் நேம் சர்வீசஸ், டிஹெச்சிபி, பிஜிபி. ஸோ இது எல்லாமே நீங்க நெட்வொர்க் இன்ஜினியரிங் படிச்சவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இதை பத்தி டிஸ்கிரிப்ஷன் ரொம்ப போட்டாலும் லென்த்தியா போயிடும். ஸோ மேபி நான் அப்புறமா வேணா இந்த நெட்வொர்க் இன்ஜினியர் பத்தின இது வரைக்கும் அதோட எக்ஸாம் பேட்டர்ன் இதெல்லாம் போடல. நெக்ஸ்ட் நான் போடுறேன். ஓகே. ஸோ நெட்வொர்க்கிங் அப்படின்னாவே கண்டிப்பா ரவுட்டிங் இருக்கும், ஸ்விட்சிங், ஃபயர்வால், ஈத்தர்நெட் மானிட்டரிங். ஸோ இது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் மானிட்டரிங் இந்த டூல்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். அங்க டேட்டா சென்டர்னா கண்டிப்பா வந்து ஒரு சர்வர் ரூம் கண்டிப்பா அவ்வளோ சிஸ்டம் மெயின்டைன் பண்றதுக்கு அந்த ரூம்ல நீங்க அதுதான் டேட்டா சென்டர்னு சொல்லுவாங்க. அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே நீங்க வந்து ஹேண்டில் பாத்துக்கிற மாதிரி இருக்கும். சாலிட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் நெட்வொர்க் செக்யூரிட்டி ப்ராக்டிசஸ் அண்ட் டெக்னிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ப்ராப்ளம் சால்விங் எப்பவுமே ஜோஹோல கேட்கறது என்ன அப்படின்னா ப்ராப்ளம் சால்விங் அண்ட் அனாலிட்டிக்ஸ் ஸ்கில்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்றது. ஓகே. இது நீங்க ரிலேட்டடான சர்டிபிகேஷன் சிசிஎன்ஏ இல்லைன்னா சிசிஎன்பி இல்லைன்னா இந்த நெட்வொர்க்கிங் ரிலேட்டடான சர்டிபிகேட் ப்ரிஃபர்டட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா கோர்சஸ் சிசிஎன்ஏ கோர்சஸ் நிறைய பேர் பண்ணிட்டு என்கிட்டயே மேம் வந்து இந்த மாதிரி நான் கோர்ஸ் முடிச்சிருக்கேன், இதுக்கு என்ன மாதிரி ஜாப் போடலாம் இப்படின்லாம் கேட்டிருப்பீங்க. ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ இல்லைனாலும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி அப்ளை பண்ண சொல்லுங்க. ஓகே. ஸோ கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இது நம்ம அங்கேயே கொடுத்த மாதிரி தான்.
நீங்க எல்லாருமே அந்த டேட்டா சென்டர்ல போய் மானிட்டர் பண்ற மாரி இருக்கும். அந்த டெக்னிக்கல் இஷ்யூஸ்லாம் நீங்க வந்து ஹேண்டில் பண்றது. ஓகே. நோட்டுன்னு ஒண்ணு குடுத்துருக்காங்க. இது வந்து 24/7 ரொட்டேஷனல் ஷிஃப்ட்ஸ்ல இருக்கும்ன்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆ சி சிசிஎன்ஏ சர்டிஃபிகேஷன் ப்ரிஃபர்ன்னு குடுத்துருக்காங்க. கண்டிப்பா சிசிஎன்ஏ சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் முடிச்சவங்க இதுக்கு அப்ளை பண்ணுங்க. இதே மாரி தான் இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, ரீசென்ட் டேஸ்ல எனக்கு நெறைய ரெக்யர்மென்ட் வரும்போது, மேம் பைத்தான் டெவலப்பருக்கு ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்களா? டேட்டா அனலிட்டிக்ஸ் இருக்காங்களா? அப்படின்னு தான் கேட்கறாங்க. நம்ம இன்ஸ்டிடியூட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா, சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிடுவோம். சர்டிஃபிகேட்டும் குடுப்போம். வித் பிளேஸ்மெண்ட்டும் நாங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ, அதனால இந்த வீடியோ பார்க்குறவங்க, உங்களோட தெரிஞ்சவங்க நீங்க வந்து படிக்கணும்னு நெனைக்கிறாங்க. ஏன்னா, நெறைய பேர் இப்ப இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா, ஒரு அட்மிஷன் வந்தது. மேம் இது நெறைய பேருக்கு தெரியல அப்படின்னு. ஸோ, ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க இன்டர்ன்ஷிப் பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. இல்ல காலேஜ் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. இல்ல கோர்சஸ் பண்ணிக்கணும். ஏன்னா பைத்தான் இப்ப கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும்னு சொல்றாங்க கம்பெனிஸ்ல. ஸோ அவங்களுக்கு நீங்க வந்து ரெஃபர் பண்ணலாம். ஓகே. ஓகே. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்றதுக்கு உங்களோட ஃபுல் நேம் குடுத்துக்கோங்க. இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் குடுத்துக்கோங்க. ஜெண்டர் என்னன்றத மென்ஷன் பண்ணிக்கோங்க. லொகேஷன், ஸ்டேட்டு, இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா குடுங்க. ஃப்ரெஷர்னா ஃப்ரெஷர்ன்ட்டு மென்ஷன் பண்ணுங்க. ஓகேவா? ஒர்க் பண்ணியிருக்கவங்க உங்களோட நோட்டீஸ் பீரியட மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸ்கில் செட் வந்து என்னென்ன தெரியும் அப்படின்றத குடுத்துக்கோங்க. அதாவது நெட்வொர்க் ரிலேட்டடாக என்னென்ன ஸ்கில் செட் இருக்குன்றதையும் குடுத்துக்கலாம். இல்ல நீங்க நெட்வொர்க்கிங் தெரிஞ்சவங்களே பைத்தான் தெரியும், ஜாவா தெரியும், சி தெரியும் அப்படின்னாலும் அதையும் நீங்க எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ வில்லிங் டு வொர்க் 24/7 நீங்க ஒர்க் பண்ண ரெடியா அப்படின்றது எஸ் குடுத்தீங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு வந்து அவங்க வரும். ஏன்னா வந்து நீங்க இந்த ஷிஃப்ட்ல ஒர்க் பண்ண ரெடியா இல்ல அப்படின்றப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரிஜெக்ட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே. ஸோ உங்களோட ரெஸ்யூம வந்து ப்ரௌஸ் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு சப்மிட் ஆயிடும். ஃப்ரீக்வென்ட்டா மெயில் செக் பண்ணிட்டே இருக்கவங்க. ஏன்னா Zoho பொறுத்தவரைக்கும் அந்த எக்ஸாம் அப்படின்னா 2 டேஸ் பிஃபோர் தான் வந்து மெயில் சென்ட் பண்ணுவாங்க. ஓகே. ஆ இந்த மாரி நெறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நெறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டே இருக்கேன். தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். கீப் ஆன் சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. பாய். டேக் கேர். வில் சீ யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ.